கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு டெல்லி ப்ரொடெஸ்ட்ல இன்னைக்கு 4 லட்சம் சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த போராட்டத்துல கலந்துருக்காங்க. அதே நேரத்துல 10,000க்கும் அதிகமான சிஆர்பிஎஃப் மாதிரியான காவலர்கள் வந்து அந்த இடத்துல பணியில கூச்சிருக்காங்க இவங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக அப்படிங்கிறாங்க. டெல்லி மொத்தமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. டெல்லியில ஒரு கடை கூட ஓபன் இல்ல, எல்லா பக்கமும் கடைகள் அடைக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 26 நாளா சோனம் வாங்சுங் அவங்க வந்து உண்ணாவிரத்துல இருந்தாங்கள, அதை அவங்க இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க போராட்டம் முடிய போகுதா, போராட்டம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் வந்து ரொம்ப கடுமையா ஒரு ஈவு இறக்கமே இல்லாம மாணவர்களை வந்து அடிச்சு துன்புறுத்தினாங்கள, இனிமே நடக்காது, இனிமே ஒருத்தரை கூட உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு படையை அங்க இறங்கியிருக்காங்க. மாணவர்கள் சப்போர்ட் பண்ணி யார் அவங்க அப்படிங்கிறதையும், இப்போ டெல்லியோட நிலவரம் என்ன, இது எப்படி போய்கிட்டு இருக்கு, கவர்மெண்ட் இவங்களோட கோரிக்கைகளுக்கு ஏத்தாங்களா ஏத்துக்கலையா அப்படிங்கிறத ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீட் கொஸ்டின் இஷ்யூ. இந்த விஷயத்துல டெல்லியில சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் அபிஜித் தீப்கே அவங்க தலைமையில ஒரு சின்ன ஒரு மாணவர் போராட்டம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல சோனம் வாங்சுங் ஒரு சமூக ஆர்வலர் அவங்க வந்து கலந்துக்கிட்டு உண்ணாவிரதமா இருந்தாங்க. 26 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்க இதுல கலந்துகிட்ட உடனே இந்த விஷயம் ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் இப்படி ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உடனே இது ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறி எல்லா பக்கமும் இதோட பார்வையை கொண்டு போச்சு இந்த நியூஸ் வந்து. அதுக்கப்புறம் மாணவர்களை தடுத்து நிறுத்தணும், இவங்களை வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவலர்கள் ரொம்ப கடுமையான தாக்குதல் அடிச்சு, அது லத்தியெல்லாம் சில பேர் ஊக்க வச்சு குத்தி, நிறைய பேருக்கு மூஞ்சி ஃபுல்லா புள்ளி புள்ளியா இருக்கு, அந்த அளவு அடிச்சிருக்காங்க. காலை உடைச்சிருக்காங்க. ஈவு இறக்கமே இல்லாம நிறைய பேரை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. போலீஸ் வந்து ஒரு மிருகத்தனமா அங்க இருக்க மாணவர்களை தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாம் எப்ப முடியும்? ஏன்னா மாணவர்களும் போராட்டத்தை வர்ற மாதிரி தெரியல. சோனம் வாங்சுங் அவங்களும் நான் உண்ணாவிரத்தை இருப்பேன், நான் உயிரே போன வர உண்ணாவிரத்தை இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இதாக போகுது, இதெல்லாம் முடிஞ்சிருமா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. நம்ம சென்னையில கூட டெய்லி இந்த ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பாலன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த இடத்துல டெய்லி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப அமைதியான முறையில எந்தவித மக்களுக்கு இடையூறு இல்லாம இவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்கள் துன்புறது மட்டும் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அங்க இருக்க மாணவர்களை வந்து உயிருக்கு ஆபத்து, எல்லாருமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க வைக்கிற முக்கியமான ஒரு சில கோரிக்கைகள் என்னன்னா அப்படின்னா, நீட்னால கொஸ்டின் லீக்னால இறந்த குடும்பங்களுக்கு நீங்க மானியம் கொடுக்கணும், அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட மாணவர்கள் மீது நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அந்த எஃப்ஐஆரை நீங்க வாபஸ் பண்ணிடணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சர் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே மத்திய அரசு வந்து செவி சாய்க்கவே இல்லை. அவங்க மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு எதிர்கட்சிகள்கிட்ட இருந்து பல கண்டனங்கள் தெரிவித்தாங்க. மாணவர்களை எப்படியாவது இடத்தோடு காலி பண்ணுங்க, அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்கள், கண்ணீர் புகை குண்டை போட்டது, திடீர்னு நைட்டு 1:30 மணிக்கு அத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஈவு இறக்கமே எல்லாம் பண்ணிருக்காங்களே. அதுல ஒரு லேடி, அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு லேடி வந்து ஏதோ ஒரு அழுதுகிட்டே ஏதோ ஒரு இது மாதிரி ஹிந்தியில பேசியிருக்காங்க. மேபி யாரோ ஹெல்ப் கூப்பிட்டுமா நினைக்கிறேன். பஞ்சாபி சைட்ல நிகாங் சிங் அப்படிங்கிற ஒரு சமூக படைப்பிரிவு இருக்காங்களாம். அவங்க யார் அப்படின்னா, சீக்கிய மத குருக்களுக்கு பாதுகாவலர் இருந்தவங்க, குருதுவாரங்களுக்கு பாதுகாவலர் இருந்த ஒரு போர் வீரர்கள் மாதிரி அப்படிங்கிறாங்க. இந்தியா முழுக்க அவங்களுக்கு வந்து எங்கனாலுமே அவங்களோட ஆயுதங்களை கொண்டு போக அனுமதி உண்டு அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய ஈட்டி வச்சிருப்பாங்களாம், ஒரு பெரிய வாள் வச்சிருப்பாங்களாம், சக்கரம்ங்கிற ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்களாம், தலையில பெரிய ப்ளூ கலர்ல ஒரு பெரிய தலப்பாக போட்டிருப்பாங்க, லாங்கான ஹேர் இப்பெல்லாம் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கோபக்காரங்க, அவங்ககிட்ட இருக்க ஆயுதம், அவங்க எப்பவுமே ஆயுதத்தோட தான் இருப்பாங்க. இந்த ஒரு சமூக பிரிவு வந்து ஒரு போர் வீரர் மாதிரி பாதுகாக்கிற ஒரு சமூக பிரிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்க இந்த புரோட்டஸ்ட்ல கலந்துட்டு இருக்க மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லி வந்துட்டாங்க. இப்ப இவங்க அங்க வந்த உடனே விஷயம் தலைகீழா மாறிடுச்சு. ஒருத்தரை கூட போலீஸ்னால அடிக்க முடியல, தொட கூட முடியல. ஏன்னா அவங்கள கத்தி வச்சு பொருளோட இருக்காங்க. ஒரு வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் கெஞ்சா கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் சாரி அப்படின்னு அந்த அளவு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க தெளிவா, எங்களுக்கு எதிரி பிஜேபியோ சிஜேபியோ யாருமே கிடையாது, நாங்க மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம்.
இங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து ரொம்ப கீழ்த்தனமா அடிச்சு துன்புறுத்தி பண்ணிருக்காங்களே, இனிமே நடக்காது. ரொம்ப கவனமா, ரொம்ப கண்ணியமான முறையில அவங்க போராட்டத்தை தொடருவாங்க. அதுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுல இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க விஷயம் தலைகீழாக மாறிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்களோட போராட்டத்தை ரொம்ப அறவழியில அமைதியான முறையில போராட்டத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் இடைஞ்சல் இருந்துச்சு, அடிச்சு துன்புறுத்தினாங்க, ரத்தம் மூஞ்சி மேல உடைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்ப எதுவுமே பண்ண முடியாது. பாதுகாப்புக்கு ஃப்ரண்ட் ரோல நிகாங் சிங் இந்த படைப்பிரிவு இருக்காங்க. அவங்க எல்லாம் கையில கத்தியோட இருக்காங்க. போலீஸ் அடிச்சா திருப்பி அடிப்பாங்க. எங்களை மீறி அவங்க தொடுங்க அப்படிங்கிற நிலைமையில அவங்க இருக்காங்க. ஒரு படையே கூஞ்சிருக்காங்க. இது போக நிறைய மக்கள் வந்து டெல்லியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களாம். டெல்லி பார்டர்லயே பிற மற்ற ஸ்டேட்டை சேர்ந்த பீப்புள் உள்ள விட மாட்டேங்கிறாங்களாம். தமிழ்நாடு அப்படின்னா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அங்கேயே பிடிச்சி வச்சுறாங்களாம். 2-3 மெட்ரோ ஸ்டேஷனை டெல்லியில் இருக்கக்கூடிய 2-3 மெயினான மெட்ரோ ஸ்டேஷன்ஸை வந்து அப்படியே லாக் பண்ணிட்டாங்களாம். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணிட்டாங்களாம். கடைகள் ஃபுல்லா மூடிட்டாங்களாம். கிட்டத்தட்ட இந்த போராட்டம் பெருசாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரியான ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்களாம். லொகேஷன் காட்டாத மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்களாம். அப்புறம் சிக்னல் சாம்பர் வச்சு அங்க எங்க எல்லா சைடுமே டெல்லி ஃபுல்லாவே நெட்வொர்க்கை கட் பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் சப்போர்ட் பண்றாங்க, இது பெருசாகிக்கிட்டே போகுது. சிக்னல் சாம்பர் வச்சு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருக்காங்களாம். ஆனா அதெல்லாம் இருந்தும் கூட இந்த போராட்டம் நிக்கிற மாதிரி தெரியல. பல நாடுகள்ல இருந்து கரெக்டா இந்த மாணவர்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வாட்டரும் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணலன்னா கண்டிப்பா அவங்களே போராட்டத்தை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அது கலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய நாடுகள்ல இருந்து ஒருத்தர்லாம் கத்தார்ல இருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு அவங்களோட அந்த லொகேஷன்ல ஃபுட் கொடுக்குற மாதிரி சொமேட்டோ, ஸ்விக்கில ஆர்டர் போட்டிருக்காராம். அதை வந்து அவங்க ஸ்விக்கி சொமோட்டோக்காரங்க வந்து கொடுத்து அதை எல்லாத்துக்குமே மக்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் ரொம்ப கண்ணியமான முறையில ஜல்லிக்கட்டு டைம்ல தமிழ்நாட்டுல என்ன நினைச்சோ அதே மாதிரி கண்ணியமான முறையில பேடு, லேடிஸ் யூஸ் பண்ற பேடு முதற்கொண்டும் அவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவங்களோட ஹெல்த் இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி பேடும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தினமும் கொடுக்குற அவங்க எல்லாம் குடிக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கேதர் பண்ணி எல்லாத்தையும் அதெல்லாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த இடம் குப்பையேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி சாப்பாடு முடிச்சாலும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் பத்தவங்க கொடுக்குறாங்க. தண்ணி வந்தா தண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப அமைதியான முறையில் அங்க இருக்கவங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால அங்க இருக்க வாலண்டியர்ஸ் தெளிவா இருக்காங்க. இதுல போலீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பேரியர் செட் பண்ணி இவங்களை எந்த இடைஞ்சலும் பண்ணாம இருந்தா இவங்களோட போராட்டத்தை ரொம்ப அமைதியான முறையில இவங்க தொடருவாங்க. அப்படிதான் அவங்க ரொம்ப கரெக்டா மெச்சூர்டா போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தூங்குறதுக்கான இடம் இருக்கு. எல்லாரும் அவங்க இது பண்றதுக்கு அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கான இடத்த செட் பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி ரெகுலரா கிடைக்கிற மாதிரி எல்லாம் விஷயம் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இந்த இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லி காசு அனுப்பிட்டு இருக்காங்களாம். அதுதான் ஒரு வீடியோல பார்த்தேன். அங்க ஸ்பாட்ல இருக்க ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு யூடியூபர் மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க, தயவு செய்து யாரா இருந்தாலும் இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட்க்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி யாரு கேட்டாலும் காசு அனுப்பாதீங்க, நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபுட்டா ப்ரொவைட் பண்ண பாருங்க. அதாவது இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல வந்து நீங்க காசு ஃபுட்டை பே பண்ணி அவங்களுக்கு ஃபுட் லொகேஷன் வந்து இந்த லொகேஷன் ஜந்தர் மந்தர் லொகேஷனை கொடுத்து பண்ண பாருங்க. நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த காசை வாங்கி ஸ்கேம் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து காசு வருது அப்படிங்கிறப்ப இது வந்து வெளிநாட்டோட சதி, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டுல உள்நாட்டு கலவரத்தை உண்டு பண்ணி நம்ம நாட்டை பிரிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ண பாக்குறாங்க. அதனால அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க சப்போர்ட் தாராளமா பண்ணுங்க, காசா யாரும் கொடுக்காதீங்கிறாங்க. சப்போஸ் இந்த வீடியோ யாரும் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ண ஐடியா இருந்தா அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், நீங்க எனக்கு ஐடி காசு கொடுங்க, நாங்க சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னா கொடுக்காதீங்க. டைரக்டா நீங்களே ஃபுட்டுக்கு ஆர்டர் பண்ணி விடுங்க, நீங்களே பெய்டு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சோனம் வாங்சுங் அவங்க சொன்னப்பல அவங்க வந்து அவங்களோட ஹங்கர் அந்த ப்ரொடெஸ்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வச்ச கோரிக்கைகளை ஏற்று கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரி அங்க ப்ரோட்டஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம்ல, அந்த எஃப்ஐஆரை நாங்க கேன்சல் பண்ணிடுவோம், அவங்க மேல எந்தவித வழக்கு பதிவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும், நீட் கொஸ்டின் லீக்னால இறந்த மாணவர்களோட குடும்பங்களுக்கு நாங்க நஷ்டஈடு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 2 மெயினான விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை தவிர்த்து
தர்மேந்திர பிரதான், அவங்க கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகுவாங்களா அதை பத்தியும், மாணவர்கள் அந்த அந்த கொஸ்டின் லீக் சம்பந்தமா, தேர்வு முறை சீர்திருத்தம் சம்பந்தமா எந்த விஷயம் பண்ணல, அதை பத்தி நாங்க மேலும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தனால சோனம் வாங்சுக் அவங்க வந்து அவங்களோட அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டாங்க. இன்னைக்கு காலைல அவங்க ஃபுட் சாப்பிட்டாங்க. இதை பத்தி சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் அபிஜித் டிகே கிட்ட கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போராட்டம் வந்து எதிர்கட்சிக்கானதோ இல்ல டிகேக்கானதோ இல்ல சோனம் வாங்சுக்கானதோ கிடையாது. இந்த போராட்டம் முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ்க்கானது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அப்படிங்கிறப்ப சோனம் வாங்சுக் அவங்க அந்த அந்த ஹங்கிரி ப்ரொடெஸ்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கறனால இது வந்து நிறுத்தாது. நாங்க வச்ச கோரிக்கைகள் முழுசா முடிகிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்க ஸ்டாப் பண்ணவே மாட்டோம், இது போய்கிட்டு தான் இருக்கும். தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகி ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. அதுல இருந்து அவங்க பேக் அடிச்ச மாதிரி தெரியல. இப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிகாங் சிங் குரூப்ஸ் வந்துட்டாங்களா, அது மாதிரி உங்களுக்கு ஃபுட் கிடைக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ், நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பல நாடுகள்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப டெய்லி அவங்களுக்கு ஃபுட், வாட்டர் இந்த மாதிரி விஷயம் கிடைச்சிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களையும் மாத்தி மாத்தி அவங்களோட ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிட்டது போக மிச்சத்தை கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா இது பண்ணாம அங்க எல்லாரும் சாப்பிடணும், அவங்க எப்படி எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ 2-3 நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்ட் ரொம்ப ஹாப்பியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க, வாலிபால் ஆண்டுகிட்டு இருக்காங்க, பாட்டு பாடி என்ஜாய் பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சிரிச்சு சிரிச்சு ரொம்ப இதா இருக்காங்க. அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு நிறைய வாலண்டியர் டாக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல கேம்ப் மாதிரி இது பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருந்தா அவங்கள கிளியர் பண்றதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு இந்தியாவுக்கான போராட்டமா மாறிக்கிட்டு ரொம்ப அமைதியான முறையில மாணவர்கள் வந்து அவங்களோட கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களுக்கு என்ன வேணும், சட்டத்துக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காக சட்டம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க அடிச்சு துன்புறுத்தி எல்லாம் பண்ணனாலதான் மாணவர்கள் வந்து காவல்துறை வண்டி அடிச்சது, காவல்துறையினர் தனியா சிக்கிறப்ப அவங்கள சுத்து போட்டு அடிச்சது எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்களா வாலண்டியரா போய் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வாரமா தான் இந்த காவல்துறையினரோட வாகனங்களை அடிச்சு நொறுக்குறது, கல்லூட்டி எல்லாம் நடந்திருக்கு. மற்றபடி எதுவுமே பண்ணல. அவங்க கண்ணியமான முறையில் அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. அவங்கள போராட்டம் பண்ண விடுங்க. அதே மாதிரி நிகாங் சிங் குரூப்ஸுமே இவங்களை அடிச்சீங்க நாங்க அடிப்போம். அதே நேரத்துல இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா அவங்க தடுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து போலீஸ் மேல கல்லூட்டி ட்ரை பண்ணிருக்காங்களாம். இந்த இடத்துக்குள்ள இருந்தே கல்லூட்டி ட்ரை பண்ணிருக்காங்க. அதை அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க அடின்னு அடிச்சு பத்திருக்காரு அந்த நிகாங் குரூப்ஸ். ஏன்னா கல்லூரி தெரிஞ்சு இது கலவரம் மாத்த பாக்குறாங்க. இது ஒரு அமைதியான தன்னோட உரிமையை காப்பாற்றுற போராட்டம் அப்படின்னு அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்ற எல்லாருமே நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. யாரும் காசு கட்டாங்க கொடுக்காதீங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீட் வேண்டாம் அப்படிங்கிறோம். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இது ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கணும். தமிழ்நாட்டிலுமே நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் வந்து தயவு செய்து அவங்க அடிக்காம அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க அமைதியான முறை ரொம்ப கண்ணியமா கண்டிப்பா போராட்டம் பண்ணுவாங்க. போராட்டம் பண்ணக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸுமே தயவு செய்து சாலை மறியல் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நம்மளோட கண்டனத்தை தெரிவிங்க தாராளமா. அது எந்த இடத்துலையும் பொது சொத்துக்கள் நாசம் பண்றது எதுவுமே பண்ணாதீங்க. உங்களோட கண்டனத்தை தெரிவிங்க. இதான் என் போராட்டம் அப்படிங்கிறவங்க எல்லாம் பெர்மிஷன் வாங்குங்க. அமைச்சர்களே சொல்றாங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்க தயார் அப்படிங்கிறாங்க. பெர்மிஷன் வாங்குங்க. காலவரை இல்லாம பெர்மிஷன் வாங்குங்க. இந்த இடத்துல நாங்க பண்ண போறோம், யாருக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது, நாங்க போராட்டம் தொடரும் அப்படின்னு பண்ணுங்க. மத்திய அரசுக்கு இதை காமிங்க. மாநில அரசு என்ன நிலைப்பாடு இருக்காங்கன்னு தெரியல. நீட் வந்து இது பண்ணணும் அப்படின்னாங்க, இது பண்ணாங்க, இன்னும் பண்ண மாதிரி தெரியல. மாணவர்கள் தான் தங்களோட உரிமைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப அமைதியான முறையில ரொம்ப கவனமா பொது சொத்து எதுக்குமே நாசம் விளைவிக்காம ரொம்ப கண்ணியமான முறையில உங்க போராட்டத்தை தெரிவிங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ தொடருங்க. டெல்லியில போராட்டம் ஸ்டாப் ஆகல, இங்க இருக்க யாருமே போராட்டத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க. தொடர்ந்து போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்புவோம். அடுத்து நாளைக்கு இது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.